மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நயன்தாரா மற்றும் கவின் டைரக்டர் விஷ்ணு எடவன் இயக்கத்தில் ஹை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தை ரவுடி பிக்சர்ஸ் கூட சேர்ந்து ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ இணைஞ்சு தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் ராதிகா மற்றும் பாக்யராஜும் முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிக்கிறாங்க. அந்த வகையில் ராதிகா அவர்கள் திரைத்துறையில 40 வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்கிறத கௌரவிக்கிற விதமா ஹை படத்தோட டீம் செட்ல அவங்களுக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் இதெல்லாம். ராதிகா இந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவுடி பிக்சர்ஸ்க்கும் நயன்தாராக்கும் ரொம்ப நன்றி. இந்த எதிர்பாராத சர்ப்ரைஸ் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. என்னோட உண்மையான வெற்றியே என்னை சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட கிடைக்கிற இந்த அன்பு தான். டைரக்டர் விஷ்ணு எடவன், பாக்யராஜ், கவின், விக்னேஷ் சிவன் மற்றும் மொத்த ஹை டீமுக்கும் நன்றி அப்படின்னு ராதிகா ரொம்ப எமோஷனலா இந்த சர்ப்ரைஸ் செலிப்ரேஷனை பத்தி சொல்லி செட்ல இருந்த எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க. டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல ராதிகா நடிச்சு சமீபத்தில் வெளியான தாய்க்கிழவி படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று கொடுத்துச்சு. இந்த படம் மூலமா ராதிகாவை பலருமே பாராட்டிட்டு வந்தாங்க. இது மூலமா சோசியல் மீடியால பலரும் ராதிகா இந்த மாதிரியான படங்கள் நிறைய நடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியல்.